நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நல்லா வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வரியுமா நாம் கவனிக்கணும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவோமானால், நீங்கள் கவனிங்க, எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு அநேகர் சபையை எதற்கெல்லாமோ தெரிந்து கொள்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்துவை எதற்காகலாம் தெரிந்து கொண்டாங்க. எதற்காகலாம் இரவும் பகலும் அவரோடு கூட இருந்தாங்க. எதற்காகமெல்லாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரிடத்திலே கூடினார்கள். ஆனால் நீங்கள் கடைசியில் பார்த்தீர்களானால் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராம். எதற்காக நாம் அவரிடத்திலே அழைக்கப்பட்டோம் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், இன்னைக்கு நமக்கு ஒரு பலவீனம் வந்து சுகப்பட்டாலும் நாளைக்கு அந்த வேறு ஒரு பலவீனம் நம்ம ஆட்கொள்ளும். இதுதான் மனுஷனுடைய சரீரம். அதான் பிரசங்கி அழகாக சொல்கிறாரு, அவருக்கு இல்லாத மருத்துவம் கிடையாது, அவருக்கு இல்லாத பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, எல்லாமே இருந்தது. அவர் சொல்கிறாரு, சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த மாமிசத்தில் வியாதி இருக்க தான் செய்யும். ஆத்துமா இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குமா? துக்கம் இருக்க தான் செய்யும். நீ துக்கத்தை விட்டு, நம்ம ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டோம், அப்போது துக்கமாக இருந்தது. இன்னைக்கு சாப்பாடு இருக்குது, உணவு இருக்குது, நல்ல வீடு இருக்குது, துக்கம் இல்லாமல் யாருனா இருக்கிறீங்களா சொல்லுங்க? அதிக துக்கம்தான் வந்திருக்கு. அன்னைக்கு ஒரே ஒரு துக்கம், சாப்பாடு இல்லைன்ற துக்கம்தான். இன்னைக்கு துக்கமே மாறி போச்சு. என்ன சாப்பிட்றது என்ன செய்யறதுன்ற துக்கமே வந்துடுச்சு இன்னைக்கு. இப்போ நீங்கள் போய் முடிச்சுட்டு போய் என்ன தான் செய்யறது? அது சொல்கிறேன், மனுஷனுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு எல்லா விதத்திலும் கர்த்தர் எதற்காக நம்ம அழைத்தார் அப்படின்னா, அதனால தான் அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. ஆனால் அவர் திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக வாங்கன்னு சொன்னபோது ஒருத்தரும் அவர் பின்னாடி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருங்க அப்படின்னா ஒருத்தரும் அவர் பின்னாடி இல்லவே இல்லை. ஒரு சிலர் பேர் மாத்திரமே இருந்தார்கள். நீங்கள் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிங்க. இந்த வசனத்தை எதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, 2 பேதுருவின் 2 பேதுரு 1வது அதிகாரம் 2 - 4 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் தமது மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாக்கு தத்தம்னா உன்னை பெருசாக்குவாரு, உன்னை சுகப்படுத்துவாரு, உன்னை மேன்மைப்படுத்துவாரு, உன்னை கட்டுவாரு, உன்னை உயர்த்துவாரு, அப்படிலாம் இருக்கும் வாக்கு தத்தங்கள். ஆனால் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இந்த உலகத்துக்குண்டான கேட்டுக்கு ஏதுவான இச்சைக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படியாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதற்காக நமக்கு அருளப்பட்டது என்றால், அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக ஆக வேண்டும்.
திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நீங்க மறுபடியுமாக என்ற 1 பேதுருவினுடைய புஸ்தகம் அந்த 2:19 நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன்கள் அந்த இருக்கிற அந்த திவ்ய சுபாவமானது என்ன என்று நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்க கவனிங்க. அந்த முதலாவது அந்த திவ்ய சுபாவத்திலே அடங்கியிருக்கிற காரியங்கள் 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் பிரீதியாய் இருக்கும். இது அவருடைய திவ்ய சுபாவம். இங்க நீங்க பாருங்க, அவருடைய திவ்ய சுபாவத்தை பாருங்க. தேவன் மேலே பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது பிரியமாய் இருக்கும். நீங்க கொஞ்சம் அப்படியே கவனிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையால் சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி தான் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். காலை வேளையில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் நடக்கும். நீங்கள் 24 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு இருந்தாலும் சில காரியங்கள், நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு நடக்க தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வல்லமை நம்மேல் விளங்குகிறபடியினாலே, அவருடைய வல்லமை, அவருடைய ஆறுதல் நம்ம விட்டு நீங்கவே நீங்காது. இதுதான் உலகத்து உள்ளவன் பாடு அனுபவத்திற்கும் ஒரு கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளை பாடு அனுபவத்துக்கு என்ன வித்தியாசம் காட்டிங்கன்னா, ஆறுதல் அடைந்திருப்பான். சமாதானம், தேவன் பெற்றிருக்கிற சமாதானத்தை அடைந்திருப்பான். தேவன் பெற்றிருக்கிற வல்லமையும் பலத்தையும் அவன் சரீரத்தில் அடைந்திருப்பான். இதுதான் திவ்ய சுபாவத்தினுடைய மகிமையான காரியங்கள். உலகத்தில் நடக்கிறது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் திவ்ய வல்லமை, கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்தினுடைய வல்லமையை தன் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே தரித்திருக்கிறவன் சமாதானம் அடைவான். எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் அடைவான், ஆறுதல் அடைவான். தன்னுடைய பலவீனங்களிலே பலத்தை அடைவான், கர்த்தருடைய கிருபையை அடைவான். இதுதான் உலகத்தானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதுவே பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவர்களை பின்தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். என்ன மாதிரியை பின்வைத்து போனார் அப்படின்னா, திவ்ய சுபாவத்தினுடைய மாதிரியை அவர் பின்வைத்து போனார். இங்க ஒன்று நல்லா அறிஞ்சிக்கிங்க. ஆண்டவர் நம்ம பாக்கியவானா நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட வசனங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவதனால அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவங்க. யார் கிறிஸ்துவன் யார் அப்படின்னு சொல்லணும்னா, அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவன். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம நினைக்கிறோம் எதற்காகலாம் நம்ம கிறிஸ்துவில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, சகித்து கொள்ளும்படியாய், பொறுமையாய் பாடு அனுபவிக்கும்படியாக. நீங்க கவனிங்கன்னா, அவர் பாவம் செய்யல, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படல. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் அது திவ்ய சுபாவத்தினுடைய மகிமையை பாருங்க. பாவம் செய்யல, வாயில வஞ்சனை இல்லை, சகித்து கொண்டார், பாடுபட்டார், நன்மை செய்து பாடுபட்டார். தீமை செய்து பாடு அனுபவிக்கிறது இல்லை. நம்ம இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதன் மூலமாய் வருகிற தீமையின் நிமித்தம் வருகிற பாடு இல்லை. நீங்க அநேகர் நம்முடைய விருப்பம் போல நம்ம வாழ்ந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் ஏன் என்னை அதுமணித்தார் அப்படின்னு நம்ம தைரியமா நம்ம கேட்கிறோம். எதற்குமே நம்ம தகுதி இல்லாமல் அநேகர், நீங்க பாருங்க, அநேகர் ஒரு எப்போவோ ஒரு காலத்தில் ஆண்டவர் அன்பா நேசித்தது நிமித்தம் அப்படியே அந்த அன்பிலேயே அப்படியே அமர்ந்து உட்காந்துட்டு கர்த்தருடைய பிள்ளையான்னு நம்ம நினைச்சிட்டு
நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை ஓடிட்டு கர்த்தரிடத்துல கேள்வி கேட்டுட்டு நம்ம இருக்கிறோம். அநேகர் நீங்கள் வாழ்க்கையை பாருங்க, எப்போ எப்போ கொஞ்ச நாள் சபைக்கு வந்திருப்பாங்க. அதனால அவங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு நினைச்சிட்டு உரிமையா சில காரியங்களை ஆண்டவரிடத்துல கேட்பாங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பது மட்டும் அல்ல, நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது நீங்க சகித்திருங்கன்னு சொல்லுது. நன்மையே முழுவதுமா நம்ம நன்மை செய்து வருகிற பாடு நமக்கு மேன்மையா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு நல்லது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லது. நீங்க நன்மை செய்து உங்களுக்கு ஒரு பாடு வருமானால் அதை நிமித்தம் நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதுதான் திவ்ய சுபாவத்தினுடைய மகிமை, ஆண்டவருடைய பிள்ளைங்க மகிமை, பரலோகத்துக்கு பங்குள்ளவர்கள் என்பதற்கு மகிமை. நன்மை செய்து மாத்திரம் நமக்கு பாடு வருகிறதுனா அதுதான் நமக்கு பொக்கிஷம். நீங்க ஒருவருக்கு செய்கிற நன்மை அது பொக்கிஷம். ஒரு 8 மாசமா சபைக்கு வந்தாங்க. நான் என்னுடைய இருதயம் அறியும் அந்த குடும்பத்திற்காக நான் உண்மையிலா கடினப்பட்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது நான் சொல்லுவேன், வருகிற குடும்பங்கள் ஏதாவது எப்படி வந்தாலும் சரி அதை ஒரு திருத்தி நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பமா, கடன் வாங்கி தின்ற குடும்பமா இருக்கிறத கடன் வாங்காம பட்னியா இருக்கிற குடும்பமா, ஒண்ணுமே இல்லாத குடும்பத்தை ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்கிற குடும்பமா மாற்றுகிற என்ற வாஞ்ச. ஏதோ வந்தாங்க, ஏதோ போனாங்க, ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல. நம்ம உண்மையான இருதயத்தோட கண்ணீரோட கூட ஜெபம் பண்ணோம். எங்கே இருக்கிறாங்க, எங்கே போனாங்க, ஒரு சொல்லு இல்லை, எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நன்மை செய்து பாடுபடும் போது இதெல்லாம் ஒரு பாடு, இதெல்லாம் ஒரு பாடுகள். உதாரணமாக சொல்கிறேன், தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு மகிமை. அதுதான் வாக்குத்தத்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். யார் நமக்கு தீர்ப்பு கொடுக்குறா அப்படின்னா, நமக்கு வருகிற எந்த பாடும் போராட்டமும் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களை என்ன அணுகவே அணுகாது. கர்த்தர் சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நியாயமாய் தீர்ப்பு செய்வர்களுக்கு அவர் அர்ப்பணித்தார். கடைசியாக இன்னொரு காரியம் அப்படி என்னங்க, இன்னொரு திவ்ய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்ய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பலவீனத்துக்கு எல்லாம், உன் நோய், உன் வியாதிக்கெல்லாம் அவருடைய தழும்புகள் நம்மை சுமங்கமாக்குற ஒரு திவ்ய சுபாவம் நமக்குள்ளா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சரீரமானது அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாகிற ஒரு திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம் நமக்குள்ளா இருக்கு. அது திவ்ய சுபாவம், அது திவ்ய சுபாவம். அந்த சுபாவத்தில் அந்த சொல்றாரு பாரு, சொல்றார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். திவ்ய வல்லமை. அதுதான் நம்ம தியானம் செய்தோம். பவுல் தன்னுடைய சரீரத்திலே ஒரு பெரிய வியாதியை வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் 3 முறை அவர் என்னை எப்படியாவது நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்ட பவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இருக்கட்டும்பா, நீ அப்படியே ஒரு ஓட்டத்தை ஓடு, என்னுடைய வல்லமை உன் மேலே விளங்கும் என்று பவுலுக்கு பதில் வந்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வல்லமை நம்மேலே விளங்குகிறது ஒரு திவ்ய சுபாவம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, அவருடைய பலன் உங்கள் பலவீனங்களிலே, அம்மா கூட சொன்னதாக கேள்விப்பட்டேன், நான் நல்லாதாம்மா இருந்தது, ஏதோ கொஞ்சம் நான் போயிட்டு ஏதோ ஒன்று நான் சும்மா இருந்திருப்பேன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ எனக்கு வலிக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது, நான் ஏன் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு நான் இதெல்லாம் செய்வது குற்றம் என்று வேதம் சொல்லலை, நானும் சொல்ல மாட்டேன். ஆனாலும் திவ்ய வல்லமைக்காக, திவ்ய பலனுக்காக நம்ம காத்து இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நல்லது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. நான் சொல்லுவேன், மனுஷரை நம்புவதை காட்டிலும் கர்த்தரை நம்புவது அது ஒரு திவ்ய சுபாவம். நீங்கள் ஒன்று மறந்துடாதீங்க, பொறுமையாக இருப்பது மாத்திரமல்ல, சகிப்பது மாத்திரமல்ல, வையப்படும் போது வையாமல் இருப்பது மாத்திரமல்ல, பாடுபடும் போது சகித்து பொறுமையாக இருப்பது மாத்திரமல்ல,
அது சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் கர்த்தரை சார்ந்து, நம்முடைய எல்லா வியாதிகளிலும் கர்த்தரை சார்ந்து நம்ம அந்த திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம், அது திவ்ய சுபாவம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று இன்றைக்கு நான் சொல்லுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய திவ்ய அந்த சுபாவம், திவ்ய சுபாவத்திலே பங்கு உள்ளவர்களாக ஆக வேண்டுமானால் நம்ம வியாதியிலே கர்த்தருடைய தழும்புகளுக்காக நாம் காத்திருப்பது ஒரு திவ்ய வல்லமை. வையப்படும் போது பொறுமையாக இருப்பது, நன்மை செய்து பாடு அனுபவிப்பது, பொறுமையாக இருப்பது, திவ்ய சுபாவம், அதெல்லாம் ஒரு சுபாவம், கர்த்தருடைய சுபாவம். 4 வார்த்தைக்கு 4 வார்த்தை பேசுகிறது அல்ல. நம்ம நன்மை செய்து பாடு வருகிற போது நன்மையே செய்யக்கூடாது என்று நினைப்பதல்ல. நீங்க தீமை செய்து பாடு அனுப்புதுன்னா ஒரு 10 பைசா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒரு 10 காசுன்னா பரலோகத்தில் எந்த பொக்கிஷமும் நமக்கு இருக்காது. ஆனால் நன்மை செய்து நீ பாடு அனுபவிப்பனா அதுதான் உனக்கு பொக்கிஷம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்கள் வாழ்க்கையில். நன்மை செய்து உங்களுக்கு அழுகையும் கண்ணீரும் ஏற்படுமானால் அதுதான் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷமாக இருக்கும். கடைசியாய் நான் சொல்லுவேன், திவ்ய சுபாவமானது பொறுமையோடு கூட நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து காத்திருப்பது திவ்ய சுபாவம். அவருடைய திவ்ய வல்லமைக்கு பங்குள்ளவர்களாக, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக. திவ்ய சுபாவம் என்பது ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து காத்திருப்பதும் திவ்ய சுபாவமாக இருக்கும். நிச்சயமாக அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்கும். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படியாக. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களாததால் அவைகளை அறிய மாட்டான். இப்போ நான் சொல்றது கூட உங்களுக்கு பைத்தியமா தோணும். இதான் ஆண்டவர் சொல்றார். இந்த வசனம்லாம் உனக்கு பைத்தியமா தோணும். எது? வையப்படும் போது வையாமலும், பாடுபடும் போது சகித்திருக்கிறதும், பொறுமையோடு கூட காத்திருப்பதும். 3வது காரியம், நமக்கு நம்முடைய வியாதிகள், போராட்டங்கள், பாடுகள், பலவீனங்கள் வருகிற போது காத்திருப்பதும். சில நமக்குலாம் அதெல்லாம் பைத்தியமாய் தோன்றும். வேதம் அழகா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம சுபாவம். நம்முடைய ஜென்ம சுபாவம் தான் வையப்படுகிற போது வைகிறது. யாருன்னா ஒன்று சொன்னால் நம்ம எதுக்கு நம்ம திரும்பி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னா பழி வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஜென்ம சுபாவம். பொறாமையாக நம்ம நினைக்கிறோம் சில காரியங்களை. பொறுமையோடு கூட நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற போது நன்மையை விட்டு விடுகிற காரியம். சரீரத்தில் பலவீனம் வருகிற போது சோர்ந்து போய் பயப்படுகிற காரியம். அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நினைக்கிற காரியம். நான் சொல்லுவேன், இவைகளை யாவற்றிலும் திவ்ய சுபாவமானது என்னன்னா, எல்லாத்திலும் பொறுமையோடு கூட இருந்து சீர்தூக்கி பார்க்கும். பொறுமையோடு கூட இருக்கும். வையப்படுகிற போது பதில் பேசாமலும், அது அவருடைய திவ்ய. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் உண்டு. பொறுமையோடு கூட சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியா இருக்கும். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். பொறுமை என்பது மிக 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 ஒரு திவ்ய சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம். நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்கிறதா? இந்த பொறுமை மாத்திரம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா திவ்ய சுபாவங்களும் நமக்கு இருக்கும். வாழ்க்கையில் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். பதில் இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது பேசுகிறது நம்ம காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதாச்சும் வியாதிகள் போராட்டங்கள் வந்தால் பயப்படாதீங்க. நம்ம நீதியை செய்துட்டா ஏன் பயப்படணும்? தவறு செய்கிறவர்கள் தான் பயப்படுவாங்க, தீமை செய்கிறவர்கள் தான் பயப்படணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜென்ம சுபாவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வசனத்தை மறுபடியும், ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவம் எதுன்னா, பதில் பேசுகிறது, கோபப்படுகிறது, பொறாமைப்படுகிறது, பொறுமையா இல்லாதது, பலவீனங்களிலே பயப்படுகிறது, வியாதியிலே பயப்படுகிற காரியம். நீங்க ஒன்று கவனிங்க. பவுல் அழகா சொல்றாரு, நானும் இயேசு கிறிஸ்துவோட எனக்கு இருக்க ஆசைப்பா. நீங்க அந்த வசனத்தை நீங்கள்லாம் வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட எனக்கு இருக்க ஆசை. இப்போ போகிறேன் இயேசு கிறிஸ்துவோட அவர் எப்படி இருப்பாரு சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் செத்தாதான் இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். இந்த உலகத்தில் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோட கூட ஆசை. அவர் சொல்றாரு, கிறிஸ்துவோட கூட எனக்கு இருக்க ஆசை, ஆனாலும் இந்த சரீரத்தில் நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. நான் எப்போ ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன் என்பதை நான் வாஞ்சியாக எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். அப்போ பலவீனம் வருகிற போது பயப்படுவானா எவனா வருது? ஆவிக்குரியவன் ஜென்ம சுபாவத்துக்குரியவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஏற்றுக்கொள்ள முடியாது. இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ஒருத்தவங்க நம்ம இஷ்டத்துக்கும் திட்டுற போது நம்ம திட்டாமல் இருக்கணுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்மை செய்து பாட அனுப்புகிற போதும் நம்மளும் நன்மை செய்யணுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. பலவீனம் வருகிற போது நம்ம பயந்து போயிட்டு அப்படியே அந்த பலவீனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு உண்மையாக நான் சொல்லுவேன். எங்களுக்கு தெரிந்த அந்த கோட்டஸில் ஒரு நண்பர் இருக்கிறாரு. ஒரு கெட்ட பழம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு மாத்திரை மருந்தும் போட மாட்டார். எந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்டெராய்டு என்ன சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாத்திரை, ஆன்டிவைரஸ், அந்த மாத்திரைகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். நான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு வியாதி வந்ததுங்க, பயமே அவர் உயிரை எடுத்துடுச்சு. ரொம்ப சின்ன வயசு, வேற ஒன்றுமே இல்லை, அவர் உடம்புல ஒன்றுமே இல்லை, பயத்தினாலே. இன்னொரு நண்பர் இருக்கிறாரு, அவர் மகனுக்கு ஆஸ்திரேலியா அமெரிக்கா அவர் போகணும். எல்லாமே ட்ரெஸ்ஸு கிறிஸ் எல்லாம் போட்டார். ஏர்போர்ட் டிக்கெட் அந்த தம்பி புக் பண்ணி கொடுத்துருக்கிறா போல் டிக்கெட்டு, அமெரிக்கா போகணும். திடீர்னு அவருக்கு ஒரு எப்போதும் வருகிற ஒரு மூச்சு இறைப்பு வந்தது. ஒன்றுமே இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவருக்கு சரியாயிடும். ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் டைம் ஆச்சு. ஏன்னா அந்த ஏர்போர்ட்டேன்றது ஒரு இல்லாதவங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுற காரியம்தான் இந்த ஏர்போர்ட் காரியங்களாம். முன்னாடியே போயிடணும், முன்னாடியே இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிக்கெட் போயிடும், அவங்களாம் பறந்து போயிடும். அவர் அந்த டிக்கெட்டை வைத்து கொண்டு, அவங்களாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை வந்தவங்க, நீங்கள் சொன்னால் நம்ப முடியாது. சொல்ல அந்த மகன் வந்து +1 சேர்க்குற போது நம்ம இந்த கரங்கள் இருந்து சில ஆயிரங்களுக்கு கொடுத்து அந்த +1 வந்து சேர்ந்தான் அந்த பையன். அதனால தான் அவனுக்கு அந்த இன்ஃபோசிஸில் வேலை கிடைத்த போது வீட்டில் தேடி வந்து வீட்டில் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்டர் காட்டிட்டு போனான் அந்த தம்பி. பின்னாட்களில் அவன் அமெரிக்கா போயிட்டு இன்றைக்கும் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறான். சொல்லுவோம், அவன் தகப்பன் அந்த டிக்கெட் நேரம் அது வந்த பிறகு சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் அந்த பயத்தில் ஐயோ போனமே ஃப்ளைட்டை பிடிக்கணுமே இறந்துட்டாருங்க. பயப்பட மாத்திரம் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைங்க பயப்படக்கூடாது. என்ன வந்தாலும் பயப்படாது. இருந்தால் இங்கே இருக்க போகிறோம், கர்த்தரோட ஆராதிச்சுன்னு இருக்க போகிறோம், இல்லாட்டி அங்கே இருக்க போகிறோன்னு அப்படின்னு நினைக்கணும். வாழ்க்கை இப்படி நினைக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனால் இது பைத்தியமாக தோணும் ஜென்ம சுபாவத்துக்காரனுக்கு. நம்ம ஜென்மம் இங்கே தானே, மண்ணோட நம்முடைய ஆத்மா எங்கே ஒட்டி இருக்குது? மண்ணோட ஒட்டி இருக்குது, வானத்தோடு கூட ஒட்டி இல்லை. எங்கே தான் ஒட்டி இருக்கு? மண்ணோட கூட ஒட்டி இருக்கு. இங்கே சாப்பிடணும், இங்கே படுக்கணும், இங்கே வீடு கட்டணும், இங்கே வாசல் கட்டணும், இப்படித்தான் மண்ணோட எல்லா ஆத்மா தான். என்ன ஆத்மா, உங்கள் ஆத்மா, எல்லா ஆத்மாவும் தான் மண்ணோட கூட ஒட்டி இருக்குது. இங்கே பெருமையாக இருக்கணும், இங்கே பெருமையாக நான் சோழாகணும், நான் காரில் போகணும், நான் அதில் போகணும். ஆத்மா மண்ணோட கூட ஒட்டி இருக்கிறதுனால இந்த மண்ணை விட்டு நம்ம பிரியணும்னு ஒரு பயம் வந்துடுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்லுவேன், ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதெல்லாம்
தேவனுடைய திவ்ய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றிலும் ஆவிக்குரியவைகள். தேவனுடைய திவ்ய சுபாவம் முற்றிலும் ஆவிக்குரியது. எதிர்த்து பேசாதது, நன்மை பாடுபடுறது, பொறுமையோடு கூட காத்திருக்கிறது, பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்றது, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆறுதல், இதுதான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய திவ்ய சுபாவம். நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனிங்க. சாப்பாடுக்கு இல்லாத போது பயப்படலை, அநேகர் வந்து சூழ்ந்த போது பயப்படலை, சிலுவைக்கு கொண்டு போன போது எந்த ஒரு பதட்டமும் அவரிடத்துல காணப்படலை. எல்லாவற்றையும் பிதாதான் நியாயம் தீர்க்கிறார் என்று பொறுமையோடு கூட அவர் காத்திருந்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவமானது இன்னொன்று நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய நம்பிக்கை திவ்ய சுபாவம். பரலோக ராஜ்யம் என்கிற விடாப்புடியான நம்பிக்கை திவ்ய சுபாவம். இதெல்லாம் திவ்ய சுபாவம். நான் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஆண்டவரோடு கூட நான் நாளைக்கு இருக்கிறேன்றது அந்த சுபாவம் திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கு கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதால் அவைகளை அறிய மாட்டான். அது ஆவியில நிதானிக்கப்படுகிறதுனாலே நம்ம எல்லாத்தையும் எதனால தான் நிதானிக்கிறோம் சொல்லுங்க? எதனால நிதானிக்கிறோம்? மாமிசத்தினால நிதானிக்கிறோம், ஜென்ம சுபாவத்தினால நம்ம நிதானிக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மனுஷன் நிதானித்தால், திவ்ய சுபாவத்திலே, ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்திலே நாம நிதானித்தால், நான் சொல்லுவேன், அதை ஆராய்ந்து நிதானிக்கப்படணும். அவைகளை அறிவும் மாட்டான். அதை ஆராய்ந்து பைத்தியமா தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதால் அவைகளை அறிவும் மாட்டான். ஆவியில நிதானிக்கலனா நிச்சயமா அவருடைய சுபாவத்தை நம்ம அறியவே முடியாது. இப்போ நான் மறுபடியும் வருகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன கேட்டீங்கன்னா தேவனுடைய திவ்ய சுபாவம். ஒரு மனுஷன் அவருடைய திவ்ய சுபாவத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவிக்கேற்ற பிரகாரமாக தான் நம்ம அறிய முடியும். ஜென்ம சுபாவம் அதை அறிய முடியாது. தேவனுடைய திவ்ய வல்லமையை, திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக ஆனவர் தான் அவர்களை அறிய முடியும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, சபை எதற்காக அப்படின்னா, ஆராதனை எதற்காக, வசனம் எதற்காகனா தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது காரியம், எபிரேயருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா அழைக்கிறேன். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியம், இந்த திவ்ய சுபாவமானது பரிசுத்தத்திலே, திவ்ய சுபாவத்திலே பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகும்படி நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திலே நம்ம பங்கு. இந்த ஆவிக்குரிய ஜென்ம சுபாவம் நம்மிடத்திலே அழிந்ததனால் திவ்ய சுபாவம் நமக்குள்ளாக வருமே, ஆனால் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக நாம் இருப்போம். ஆண்டவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். அதே 14 17 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர்
பிழைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி மன மாறுதலை காணாமற் போனான். நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி நம்ம தியானம் பண்றதுதான், இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் தான் நாம உண்மை உள்ளவர்களா, பக்தி உள்ளவர்களா, திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ முடியும். அதுக்கப்புறம் நமக்கு சான்ஸ் கிடையாது, எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. மரித்து போனா பரிசுத்தத்துக்கு அவசியம் இல்லை, மரித்து போனா திவ்ய சுபாவத்துக்கு அவசியம் இல்லை, எதுக்குமே பொறுமைக்கு அவசியம் இல்லை, நிதானத்துக்கு அவசியம் இல்லை. கெட்ட வார்த்தை பேசாத, உண்மையாயிரு, தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி, எல்லா இடத்துல உண்மையாயிரு, ஜெபம் பண்ணு, வேதம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? அவருடைய சுபாவத்தை பார்த்தீங்களா? திவ்ய சுபாவத்தை பார்த்தீங்களா? வேதத்தில் ஒன்று சொல்ல சித்தா, ஒன்று ப்ளீஸ். என்னம்மா? நீதிமொழிகளா? சரி, நான் உன்னை புதிய ஏற்பாட்டு தானே வாசிக்க சொன்னேன். சரி, ஓகே, நல்லது. நீங்கள் என்னம்மா பார்த்தீங்க வேதத்தில்? ஆண்டவருடைய இயேசப்பாவுடைய சுபாவத்தை பார்த்தீங்களா? எதுனா பார்க்கலையா? ஏன் ஒரு வாரமாக உங்கள் அப்பா உங்கள் அம்மா மூஞ்சி பார்க்கறது சரியாக இருந்ததா? ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்க மூஞ்ச பார்த்தியா? பார்க்கலையா? இப்போ வேதம் வாசிக்கலையா? வேதம் வாசிக்கவே இல்லையா? உண்மையாக சொல்லுது பாரு. ஏன் நேரம் இல்லையா? நேரமே இல்லை, சுத்தமாக 24 மணி நேரத்தில் நேரமே இல்லை. சரி, கர்த்தர் ஒன்று மன்னிப்பார். அடுத்த இந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிடுறியா? சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஜோயில், நீ ஆரம்பிச்சிட்டியாப்பா? தம்பி நீங்கள்? சரி, நீங்களாம் ஆரம்பிச்சிட்டு பைபிள் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட். எதற்காக அப்படின்னா, எதற்காக நம்ம உங்களை வாசிக்க சொன்னது, பர்டிகுலராக புதிய ஏற்பாடை நம்ம வாசிக்கணுன்றது தேவனுடைய திவ்ய சுபாவத்தை நம்ம பார்க்கறதுக்கு தான். அந்த சுபாவம், அந்த அழகான சுபாவத்தை பொறுமையாக நிதானம், ஏதோ ஒரு 2 அதிகாரம் 5 அதிகாரம் படிச்சுன்றதுக்காக அல்ல. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே வசனம் வாசித்தாலும் சரி, 2 வசனம் வாசித்தாலும் சரி, அவருடைய திவ்ய சுபாவத்தை நின்று நிதானமாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை போல் நம்ம மாறணும் என்கிற சூழ்நிலைக்கு நம்ம வரணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், அவன் பிற்பாடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இப்போ நம்ம கோல்டாகிட்ட சொன்னோம், நம்ம போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம், இன்னைக்கு 8 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 8 நாளில் அந்த திவ்ய சுபாவத்தை பார்க்காம போயிட்டா. இந்த 8 நாள் மறுபடியும் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் வருமா அப்படின்னா வராது, வரவே வராது. அப்படின்னா சபையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஏதோ போல நினைச்சது, இது ஆவிக்குரியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதம் வாசி, ஆண்டவருடைய சுபாவத்தை பார் அப்படின்னு நம்ம சொன்னதை யார் ஏற்றுக்கொள்ளல? ஜென்ம சுபாவத்தார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவிக்குரியவன் சித்தா அதை ஏற்றுக்கொண்டிருக்கான். இதான் விஷயம், இதுதான் உண்மை. நீ கீழ்ப்படிஞ்சு வாசித்துட்டாவே நீங்க ஆவிக்குரியவங்க தான். அதை தொடர்ந்து செய்கிற போது கர்த்தர் ஒரு நாள் பிடிச்சிருவார். இது ஒரு வாய்ப்பு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜென்ம சுபாவத்தை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆவிக்குரிய பிள்ளைகளே இதை ஏற்றுக்கொள்வான். சபையில் சொல்ற வசனத்தை யார் அதை கேட்பா அப்படின்னா ஆவிக்குரிய கேட்பான். ஜென்ம சுபாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வேதவாசி, ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஆண்டவருக்காக பிரயாசம் பண்ணணும், நம்ம சுபாவத்தை ஆண்டவருக்காக நம்ம காட்டணும். இதை ஒருபோதும் பைத்தியமாக தோன்றும். நமக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது, இப்போ வேதம் வாசிக்கணுமா பைத்தியக்காரன் அப்படின்னு தோன்றும். பைத்தியமாக தோன்றுதா? ஜென்ம சுபாவத்தானுக்கு அது பைத்தியமாய் தோன்றும்.
தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாம். யாருக்கு தேவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் பொக்கிஷமாய் தோன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரியவனுக்கு தான் அதை கேட்கணும், அதை நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம செய்யணும்ன்ற எண்ணம் தோன்றும். இதுதான் ஆவிக்குரியவனுக்கும் ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. இங்கே நீங்கள் கவனிங்க, பிற்பாடு மனம் மாறுதலை காணாமே போயிட்டான். இங்கெல்லாம் ஒரு பெரிய தேவனுடைய ரகசியம். அவன் விட்டு அறிவீர்கள், அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். நான் சொல்லுறேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு வசதி எல்லாம் பரிசுத்தம், உண்மை, அடக்கம், ஒடுக்கம், பொறுமை, நன்மை செய்தல், இது எல்லாமே நம்ம ஜீவனோடு கூட இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மனம் மாறுதலை, அங்கே போயிட்டு ஆபிரகாமனுடைய மடியிலே லாசரு உட்கார்ந்து இருக்கிறதும், இங்கே கீழே அக்னியில வேகிற போது ஒரு சொட்டு தண்ணியை கொடுங்கன்னு கேட்குற போது, நான் போய் கீழே போய் சொல்லிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஜீவனை கொடுங்க, நான் என் கீழே என் சகோதரர்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட 2 இடங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, உனக்கு நியமிக்கப்பட்டதை அனுபவி. மனம் மாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, நம்ம வாழ்கிற நாட்கள், வாழ்கிற நேரம், வாழ்கிற நிமிடம்தான் நம்ம ஏதாவது ஒன்று நல்லதோ, நன்மையானதோ, ஆத்மாவை பலப்படுத்துகிறதோ, திவ்ய சுபாவத்தை தேடுகிறதோ, ஜென்ம சுபாவத்தை விடுகிறதோ உள்ள காரியமெல்லாம் இங்கே தான். பாவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடாதனாகவும், ஒரே ஒரு வேளை போஜனம்தான் பாவம் என்பது. நான் சொல்லுவேன், பாவம் என்பது ஒரே ஒரு வேளை போஜனம்தான், ஒரே ஒரு வேளை போஜனம். இந்த பாவ செயல்கள்னாலே நம்ம பெருசா நம்ம திருப்தி அடைகிற காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த பாவத்தின் நிமித்தம், மீறுதுகளின் நிமித்தம், ஜென்ம சுபாவத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் காண்கிற பலன் ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை போஜனம் போல தான். ஒருவேளை போஜனம் வாயில் இருக்கிறவ எவ்வளோ நேரம், ஒருவேளை போஜனத்தை எவ்வளோ நேரம் சாப்பிட முடியும்? 1/4 மணி நேரம் சாப்பிட முடியுமா? 10 நிமிஷம் சாப்பிட முடியுமா? அந்த இன்பம் என்ன இருக்குது? அவ்வளோதான். அந்த ஒருவேளை போஜனத்திற்காக நான் சொல்லுவேன், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான், பங்கை இழந்தான், ஆண்டவரிடம் இருந்த பங்கு இழந்தான், தன் தகப்பனிடத்தில் இருந்த பங்கை இழந்து போனான். இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் கீழ்ப்படியாமை, நான் சொல்லுவேன் பரிசுத்தம் இல்லாத காரியம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜென்ம சுபாவமும் ஒருவேளை போஜனத்திற்கு சமமானது. அதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைலாம் ரொம்ப கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அற்பமாக இருக்கிறதா. நம்ம தான் சொல்கிறோம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தோன்னு, அவருக்கு ஒரு கனப்பொழுது போல இருக்கிறது. சொல்லுவேன், இந்த ஒருவேளை போஜனம் போல நமக்கு இருக்கிற இந்த உலகத்தினுடைய பெருமைகள், இச்சைகள், கீழ்ப்படியாமைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள், பாவங்கள், வேசித்தனங்கள், இவைகளெல்லாம் ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய திவ்ய சுபாவத்தை இழந்த ஏசாவை போல எங்கே கொண்டு வராரு பாருங்களேன். இதை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்களேன். யாவரும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லையே. அங்கே கொண்டு வந்து இங்கே இதை சொல்றாரு. ஒருவேளை போஜனத்திற்காக ஏசா இழந்து போயிட்டான். ஒரே ஒரு போஜனத்திற்காக, ஒரே ஒரு வேலை போஜனத்திற்காக, கூழுக்காக, ஒரே ஒரு போஜனம், ஒரே ஒரு வேலை, பசியோடு வந்து ஒரே ஒரு வேலை, அந்த ஒரு தாகத்திற்காக, வயிற்று பசிக்காக தன்னுடைய மகா திவ்ய வல்லமையை அவன் இழந்து போனான். பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறி அழுது போதும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று வேதம் சொல்கிறது. 2வது காரியம், ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். 3வது, எபிரேயனுடைய புஸ்தகம் 3:1 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் முடிக்கிறேன். 3:1 அதிகாரத்தை வாசிக்கும்படியாக
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, மூணாவது காரியம், நம்ம எதற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இது சாதாரணமானது காரியம் அல்ல. தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், பரிசுத்தத்திலே, அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. இவரும் அதை தான் சொல்றார், கவனிச்சு பாருங்க. அவரை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய, எல்லாம் வந்தாச்சு, விசுவாசத்தில் வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு. ஞானஸ்தானம் பெற்று 30 வருஷம் ஆச்சு. சபைக்கு போயிட்டு 35 வருஷம் ஆச்சு. அவங்கள பார்த்து சொல்றாரு, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இன்னும் கவனிங்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே. அதுதான் அங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, ஒருவன் நீதிமானான் நடந்து நீதியற்றவனாய் போனால் அவன் நீதியற்றவன் தான். ஒருவன் நீதி இல்லாத பாவங்களை செய்து பரிசுத்தமில்லாமல் வாழ்ந்து எல்லாவற்றையும் விட்டு பரிசுத்தமாக வாழ்ந்தால் அவன் பரிசுத்தவானும் நீதி உள்ளவன் தான். அதுதான் இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா, முத்திரை பெற்றுட்டீங்களா? பரம அழைப்புக்கு முத்திரை பெற்றுள்ள சகோதரரே, சகோதரிகளே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவரை கவனித்து பாருங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உள்ளவன்களை போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னு கேட்டா, உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, சகோதரர்களே, மூன்றாவது பங்கு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனிச்சுட்டே பாருங்க, அவரை கவனித்து கொண்டே இருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றது நான் சொல்லுவேன், நான் சொல்லி ஆரம்பித்தா போல், நான் அப்போல்லாம் பயங்கரமாக சபைக்கு போவேன், அப்போல்லாம் நான் நல்லா தசமபாகம் கொடுப்பேன், அப்போல்லாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டேன், அப்போல்லாம் நான் நல்லா பண்ணேன். அது இல்லைங்க சிஸ்டர் பிரதர். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, சகோதரியே, நீங்கள் அறிக்கை பண்ணுகிற இயேசுவை கவனிச்சுட்டே இருங்க, அவரை உற்று நோக்குங்க, அவரை பார்த்துட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவரை பாருங்க, அவருடைய சுபாவத்தை பாருங்க. நான் வேதம் படித்து நான் 15 நாள் ஆச்சு. நான் சொல்லுவேன், ஜென்ம சுபாவம் மறுபடியும் நம்ம மேற்கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜென்ம சுபாவத்துக்கும் திவ்ய சுபாவத்துக்கும் உள்ள போராட்டம் தான், மாமிசத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள போராட்டம் தான். போராட்டம் உங்களுக்கு உண்டு, தேவனுடைய பிள்ளையே, உனக்கு போராட்டம் உண்டு. நீ எதை போராட்டமாக நினைக்கணும்னா, மாமிசத்துக்கும் ஆவிக்கு உரிய உள்ள போராட்டம், திவ்ய சுபாவத்துக்கும் ஜென்ம சுபாவத்துக்கும் உள்ள போராட்டம் தான் உனக்கு இருக்கணும். வேறு எதுலேயும் நீங்கள் யாருக்கும் கடன்படக்கூடாது, வேறு எதுக்கும் கடன்படக்கூடாது, அழுகைக்கு கடன்படக்கூடாது, குறைவுக்கு கடன்படக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே விட்டு முக்காடிட்டுன்னு மூக்குறிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாது இருக்கணுன்றதை நான் உங்களுக்காக எழுதுகிறேன். நீங்கள் யாது ஒன்றிலும் நீங்கள் கவலையாக இருக்கக்கூடாது, நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கக்கூடாது, நீங்கள் மூக்கு உறிஞ்சுன்னு இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படணும், தேவனுடைய சுபாவத்தையுடைய அது போச்சுன்னா ஆவிக்குரிய மாமிச ஒரே போராட்டம் தான் நமக்கு இருக்கணும். மாமிசத்துக்கும் ஆவிக்குரிய போராட்டம் தான் உங்களுக்கு இருக்கணும். தேவனுடைய சுபாவத்துக்கும் ஜென்ம சுபாவத்துக்கும் உள்ள போராட்டம் தான் நம்ம போராடணும். வேறு எந்த போராட்டத்துக்கும் நம்ம அடிபணியக்கூடாது என்பது, அதுவெல்லாம் ஒரு போராட்டமே இல்லைன்றார்.
வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டம்லாம் ஒரு போராட்டமே இல்லை. இப்போ எதை குறித்து உன் ஆவி ஆத்மா ஏங்கணும் அப்படின்னா, ஜென்ம சுபாவத்துக்கும் திவ்ய சுபாவத்துக்கும் தான் நீ போராடணும். நம்முடைய போராட்டம்லாம் காலையில் எழுத உடனே எதை குறித்து போராடணும்னா, ஜென்ம சுபாவத்துக்கும் திவ்ய சுபாவத்துக்கும் உள்ள போராட்டம், மாமிசத்துக்கும் ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டமே நமக்கு, இதுதான் நமக்கு போராட்டமே தவிர வேறு என்றதுக்கும் நீங்கள் கடன் பற்றாதீங்க, நீங்கள் கவலைப்பட்டுறாதீங்க, நீங்கள் பயப்பட்டுறாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. போராட்டமாக நீங்கள் நினைச்சிடாதீங்க. யார் ஒன்று நீ போராட்டமாக நினைச்சிடாத. நீ படிக்கிற படிப்பை நீ போராட்டமாக நினைச்சிடாத. நீ ஸ்கூலுக்கு போகிறத போராட்டமாக நினைச்சிடாத. நீ வேலைக்கு போகிறத போராட்டமாக நினைச்சிடாத. நீ சமைக்கிறத போராட்டமாக நினைச்சிடாத. உன் வாழ்க்கையை நீ போராட்டமாக நினைச்சிடாத. அதெல்லாம் ஒரு போராட்டமே இல்லை. நான் படித்து நல்ல வேலையில் ஆகணும், அது ஒரு போராட்டமாக இல்லை. அதை நீயாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவனாலும் சரி, முயற்சி செய்தால் அவனுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைக்கு தான் கிடைக்கணும்னு இல்லை. படிப்பானாலும் சரி, ஆசையானாலும் சரி, அந்தஸ்தானாலும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, நான் சொல்லுவேன், அது எல்லாருக்கும் நடக்கிறது போல தான். நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் எதன் மேலே கட்டப்பட்டு இருக்குன்னா, ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கென்று பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, சகோதரிகளே, நமக்கு போராட்டம்லாம் என்ன நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் ஆசாரியமாக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவரை கவனித்து பார்க்கறது தான் நம்ம போராட்டம். உங்கள் எல்லா வாழ்க்கையிலும் அவரை கவனித்து பாருங்க. அவர் நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். என்ன மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறார்? கோபமா பல்ல கடிக்கிற போல கோபம் வர சொல்ல ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார். அல்லேலூயா. கன்னத்தில் அரைகிற போது ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார். காரி துப்பும் போது ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார், இல்லைங்களா? தரத்தரன்னு நிர்வாணமாக ஈட்டுன்னு போய் சிலுவையில் அறைந்த போது ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார். 2 பேரும் சிலுவையில் அறைந்த போது, சிலுவையிலே அவரை இகழ்ந்த போது ஒரு மாதிரியை வச்சிருக்கிறார். இதாவே இவர்களுக்கு மன்னியும். இது ஒவ்வொரு நாளும் இந்த பக்கம் நம்முடைய காரியத்தை வச்சிடணும், இங்கே ஜென்ம சுபாவத்தை வச்சிடணும், இங்கே திவ்ய சுபாவத்தை வச்சிடணும், நடுவில் பிரச்சனையில் வச்சிடணும். இந்த ஜென்ம சுபாவத்தில் நம்ம பிரச்சனையை போராட்டத்தை அணுக போகிறோமா, திவ்ய சுபாவத்தில் நம்ம போராட்டத்தை அணுக போகிறோமா என்பதுதான் கர்த்தரை கவனித்து பாருங்க. நல்லா கவனித்து பாருங்க. அவர் எப்படி பண்ணார்? அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார்? துரோகி எப்படி ஃபேஸ் பண்ணார்? துரோகி எப்படி ஃபேஸ் பண்ணார்? காட்டி கொடுத்தவனை எப்படி ஃபேஸ் பண்ணார்? மறுதளித்தவனை எப்படி ஃபேஸ் பண்ணார்? இதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இதான் உங்களுக்கு மாதிரி அவர் வச்சுட்டு போயிருக்கார். என் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக ஒரு மாதிரியை நான் வச்சுட்டு போகிறேன். அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளராகும்படி ஒரு மாதிரியாக அவர் வச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரியின்படி தான் நம்மளுடைய இந்த உலகத்தை அணுகணும். நான் சொல்லுவேன், பிற்பாடு மனம் மாறுதலை காணாமல் போனான். நம்ம என்ன ஒன்றா ஆண்டவருக்காக செஞ்சிருக்கலாம். நான் சொல்லுவேன், அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக, அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக, பரம அழைப்புள்ள பங்குள்ளவர்களாக. பரம அழைச்சிட்டா இப்போ நீ அழைச்சிட்டார். அவள் சொல்கிறத பாருங்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரேன்ட்டார். பரிசுத்தையும் சொல்லிட்டாரு, பரம அழைப்பும் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த திவ்ய சுபாவம்தான் இந்த பரம அழைப்புக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றும், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும் என்பதை அறிந்து இயேசுவை கவனிச்சு பாருப்பா. அவரை கவனிச்சு பாரு. ஏன் அவரை கவனிக்கணும்னா, அவர் எப்படி நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரியின் பிரகாரம்தான் நான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இந்த உலகத்தினுடைய போராட்டத்தை போராடணும். நம்ம சுய போராட்டத்தினால அல்ல, ஜென்ம சுபாவத்தினுடைய போராட்டத்தினால அல்ல. ஜென்ம சுபாவத்தில் நம்ம சுபாவத்தில் போராடி மேற்கொள்றது அல்ல, நம்ம சுபாவத்தில் அதை மேற்கொள்றது அல்ல, பேசுறது அல்ல. நம்ம சுபாவத்தில் எப்படியாவது அந்த நல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டாவது ஒரு பெரிய ஆப்ரேஷனை பண்ணி நான் சுகப்பட்டுருவேன் என்கிற போராட்டத்தில் அல்ல.
அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற போராட்டம். அவருடைய திவ்ய சுபாவத்தினால் உண்டான போராட்டத்திலே நாம் போராடி இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். கடைசியாக எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12-14 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாடேறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். வழியிலே வருகிற போராட்டங்கள், ஜென்ம சுபாவத்துக்கு வருகிற போராட்டங்கள், பாவ சுபாவத்துக்கு வருகிற போராட்டங்கள், சொல்லுவேன் விலகுக்கு ஏதுவான சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவருக்கும் இல்லாதபடி எச்சரிக்கையா இருங்க. உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படணும். நாடேறும் ஒவ்வொருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. நாடேறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த புத்தி சொல்லுங்க, புத்தியை சொல்லுங்க. ஆண்டவருடைய அவரை கவனித்து பார்த்து அவருடைய மாதிரியை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை, வேதத்தினுடைய திவ்ய சுபாவத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நீங்க புத்தி சொல்லுங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். கடைசியான ஒரு பங்கு, ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை எப்படி இருந்தாலும் அதை ஒரு நாளும் இழக்காதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்த போது இருந்த விசுவாசம், நீங்க ரட்சிக்கப்பட்ட போது தேவனுக்கு எப்படிலாம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க, எப்படிலாம் வாழணும்னு நினைச்சீங்க. நான் சொல்லுவேன், முதலாவது ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட போது ஆவின் திவ்ய சுபாவத்தினால் அபிஷேகம் பண்ணி எல்லாவற்றையும் நம்மகிட்ட சொல்லியிருப்பார், பேசுவார். இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆரம்பத்திலே கொண்டு உள்ள விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாமல் இருந்தால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக நாம் இருப்போம். ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசம், ஆரம்பத்திலே கொண்ட பக்தி, ஆரம்பத்தில் செய்த ஊழியம், ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தமான வாழ்க்கை, ஆரம்பத்தில் வேத வாசிப்பு, ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை, நீங்கள் ஒரு எதனால் எல்லாம் குறையுது? எதனால் எல்லாம் குறையுதுங்க? ஆரம்பத்தில் வந்து போனோம். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், வாழ்க்கையில் வருகிற குறைவுகள், நான் சொல்லுவேன், அந்த எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் 5 பேர் 5000 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று வரவழைத்தார்கள். அது வெளியே போக சொல்ல வெறும் சட்டியோட, வெறும் ஒன்றுமே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக கொண்டு போய் சிலுவையில் அதே வழியில் கொண்டு போனாங்க. வர சொல்ல எப்படி வருக சொல்லுங்க, வர சொல்ல எப்படி கொண்டு வந்தாங்க? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், வாழ்க வாழ்க, கர்த்தருடைய நாமம் ஓசன்னா, வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, நசரேயனாகிய இயேசுவுக்கு ஓசன்னா. சொல்ல அதே எருசலேமுக்கு புறப்படுகிற போது, வெளியேறுகிற போது நான் சொல்லுவேன், அவருக்கு நல்ல வஸ்திரத்தை தரித்து கழுத மாலை உட்கார வச்சு, ஒருவரும் ஏறக்கூடாத கழுத மாலை உட்கார வச்சு, நல்ல வழி பிரயாணம் எங்கும் வஸ்திரங்களை விரித்தாருங்க. குருத்தோடுகளை கொண்டு வந்து வழியிலெல்லாம் போட்டு அவரை வரவேற்றார்கள். ஆனால் போகிற போது சொல்லுவேன், ஆடை இல்லாமல், சரீரம் பீக்கப்பட்டதாக, முள்முடி சுமத்தப்பட்டவர்களாக அவரை அந்த வீதிகளிலே மறுபடியும் அதே ஜனங்க தாங்க பார்க்கறது, அதே ஜனங்க தான். யார் அவரை பெரிய விசேஷமாக அழைத்து வந்தார்களோ அவர்களே தான்
அவரை அழைத்து போகிறார்கள். அந்த கூட்டமும் போகுது. ஆனால் நான் சொல்லுவேன், ஆரம்பத்திலே பற்றி கொண்டிருந்த விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடவே இல்லை. ஒன்று மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சிங்க, எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய ஜீவ சுபாவம் எப்போன்னா, நம்ம ஜென்ம சுபாவம் அழிகிற போது தேவனுடைய திவ்ய சுபாவம் வெளிப்படும். ரெண்டாவது காரியம், பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை போஜனத்திற்காக, அற்ப காரியங்களுக்காக நம்முடைய பரிசுத்தத்தை இழக்காமல் பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு மனமாறுதலை காணாமல் இருந்தான். மூன்றாவது காரியம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய அன்பு சகோதர சபையே, கிறிஸ்து இயேசுவை கவனிச்சுட்டே இருங்க. கிறிஸ்து இயேசுவை கவனிச்சுட்டே இருங்க. அவர் மோசே எப்படி தேவனுடைய வீட்டில் உண்மை இருந்தது அல்லனா இருந்தது போல எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். மூன்றாவது காரியம், ஆரம்பத்திலே பற்றி கொண்டிருந்த விசுவாசம். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை நிந்தை வந்தாலும், எத்தனை குறைவு வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், அந்த ஆரம்பத்தில் பற்றி கொண்டிருந்த அந்த அன்பு, ஆரம்பத்தில் அந்த மணவாளனுடைய கையை பிடிக்கிற போது ஒரு அன்பு இருந்ததில்லை. முதலாக உங்கள் வயிற்றிலிருந்து பிள்ளை விழுந்த உடனே அந்த பிள்ளை மீது ஒரு அன்பு இருந்ததில்லை. முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வந்தபோது ஒரு அன்பு இருந்து, ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை முடிவு பொருந்தியும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவனிடத்திலே அந்த ஆரம்பத்தில் பற்றி கொண்டிருந்த அந்த விசுவாசம் ஒருபோதும் நம்ம விட்டு நீங்கக்கூடாது. பணம் நீங்களாம், பலன் நீங்களாம், சுபாவம் நீங்களாம், நம்ம பல காரியங்கள் நம்ம விட்டு, வசதி நீங்களாம், வசதி கூடலாம், பலன் வரலாம், பலன் இல்லாமல் போகலாம். ஆரம்பத்தில் பற்றி கொண்ட விசுவாசத்தில் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் வரலாம். விசுவாசத்தில் ஒரு மாற்றமும் நமக்கு வரக்கூடாது. இதுதான் திவ்ய சுபாவத்தில் பங்குள்ள பிள்ளைகள். இவர்கள்தான் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டவர்கள். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்கள். நான் சொல்லுவேன், இவர்களெல்லாம் பங்குள்ளவர்கள், அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள். நம்ம பரிசுத்தத்தில் இல்லை, அவருடைய பரிசுத்தத்திலே, அவருடைய திவ்ய சுபாவத்திலே, அவருடைய பரம அழைப்பு. இவைகள் யாவையும் அவர் தான் ஏற்படுத்தினார். எப்போ அப்படின்னா, அந்த ஆரம்பத்தில் பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை விடாமல் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்பான், அவன் எல்லாவற்றிலும் பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். நான் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய திவ்ய சுபாவம் எங்களுக்குள்ளாய் வரட்டும் அப்பா. உங்கள் திவ்ய சுபாவத்திலே எங்களுக்கு பங்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய திவ்ய சுபாவத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே, மாறணப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வையப்படுகிற போது வையாமலும், பாடுபடுகிற போது நான் முறுமுறுக்காமலும், நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற போது சோர்ந்து போகாமலும், வியாதி வருகிற போது உம்முடைய தழும்புகளை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்கிறவர்களாகவும் உம்முடைய திவ்ய சுபாவத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாகி மாறணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாகி மாறணும். ஒருவேளை போஜனம் நாம் கீழ்ப்படியாமை என்பது ஒருவேளை போஜனம் சிஸ்டபத, ஒருவேளை போஜனம். நான் சொல்லுவேன், ஒன்றும் மானோ கறியோ அல்ல, அது ஒருவேளை கூழு. பரிசுத்தம் இல்லாத காரியம், இந்த உலகத்துக்குரிய காரியம். நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றுமே, அது பசியினால அது பெரிய ஒரு காரியமாக தெரிஞ்சது ஏசாவுடைய கண்களுக்கு. ஆனால் சாதாரணமான ஒரு கூழ் அது. ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய
பங்கை இழந்து போன ஏசாவை போல இல்லாம ஆண்டவரே உம்முடைய பங்காக என்ன மாற்றினப்பா. உம்முடைய பரிசுத்தத்தை எங்களுக்கு பங்கு கொடுங்க ஐயா. உம்முடைய பரம அழைப்புல பங்கு கொடுங்க. உம்முடைய பரம அழைப்பிலே நாங்கள் பங்குள்ளவர்களாக மாறணும். அதற்கு எங்கள் ஜென்ம சுபாவமானது அழிக்கப்படணும் ஆண்டவரே. பொறுமையோடு இருக்கணும் ஆண்டவரே. தேவ சமாதானத்தை பெற்றிருக்கணும். தேவனுடைய ஆறுதலை அடைந்தவர்களாக இருக்கணும். சும்மா எல்லாவற்றிற்கும் கவலைப்படுகிறவர்களா இல்லாமல், எல்லாவற்றுக்கும் கண்ணீர் விடுகிறவர்களாக இல்லாமல், எல்லாவற்றுக்கும் போராட்டத்தில் ஈடுபட. இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு எனக்கு. இனி நான் சொல்லுவேன், சமைக்கிறது அநேகருக்கு போராட்டமா இருக்கு. பிள்ளைகளை வீட்டு வேலைகள் போராட்டமா இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வேலை போராட்டமா இருக்கிறது. நீங்க அலுவலகத்தில் ஏன் பிரச்சனை? ஒரு வேலை நம்ம கேட்டோம், எனக்கு ஒரு வேலை இருந்தா கொடுங்க ஆண்டவரே. ஐயா எனக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கிற வேலை இருந்தா கொடுங்கன்னு. ஆனா அங்க போயிட்ட பிறகு அந்த வேலையை வெறுக்கிறோம். அந்த வேலையை நம்ம நேசிச்சு நம்ம செய்யல. அந்த வேலையை ஒரு போராட்டமா நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரே போராட்டம்பா. இந்த வேலைக்கு வந்தாலே ஒரே போராட்டம். பிள்ளைகளை பெற்றெடுத்த நாம அதை ஒரு போராட்டமா கருதுகிறோம். நம்ம வயிற்று பசிக்காக சமைக்கிறத ஒரு போராட்டமா கருதுகிறோம். இவை ஒன்றிலும் நீ போராடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை, இதை ஒன்றிலும் நீ போராடக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு போராட்டமா இருக்கணும். நான் சொல்லுவேன், பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய போராட்டம் இருக்கும்படி அவரையே நாம் கவனித்து பார்க்கறது தான் இருக்கணும். நம்ம அவரை கவனித்து பார்க்கணும். படிப்பு ஒரு போராட்டமா இருக்கக்கூடாது. நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எதை நீங்க துக்கப்பட்டு செஞ்சோம், எதை நீங்க போராடி செஞ்சோம், அதனால நீங்க எந்த பயனும் நீங்க அடைய முடியாது. படிப்பை சந்தோஷமா படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும். வேலையை செய்கிற பிள்ளைங்க சந்தோஷமா, என்ன வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை சபிச்சுக்கிட்டே, இந்த இதுக்குதாம்மா நான் வேலைக்கு வரதில்லை, இதுக்குதான் இந்த வேலை எனக்கு வேணாம், இதுக்குதான் இந்த வேலை எனக்கு வேணாம். நான் சொல்லுவேன், நீ எந்த வேலையை செஞ்சாலும் போராடாத, சந்தோஷமா செய். போராட்டத்தோடு கூட நீ வேலை செய்யாத, போராட்டத்தோடு கூட நீ எதையும் செய்யாத, போராட்டத்தோடு கூட எதையும் செய்யாத. நீ படிக்காத, போராட்டத்தோடு நீ காலேஜ் போயிட்டு வராத, போராட்டத்தோடு கூட நீ அலுவலகம் போயிட்டு வராத. உன் போராட்டம்லாம் எதில் இருக்கணும்னா, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறது தான் நம்முடைய போராட்டமா இருக்கணும். தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு போராடுகிறது தான் போராட்டம். ஜென்ம சுபாவத்துக்கும் திவ்ய சுபாவத்துக்கும் உள்ள போராட்டம், மாமிசத்துக்கும் ஆவிக்கும் உரிய போராட்டம் தான் நமக்கு இருக்கணும். வேற எதையுமே நம்ம போராட்டமா இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்ததை நாம் இன்பமாக அதை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். இவைகளிலே நீங்கள் நிலைத்திருந்தால், நான் சொல்லுவேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் நமக்கு இருக்கிறது. நீ ஆரம்பத்திலே பற்றி கொண்டிருந்த விசுவாசத்தை உறுதியா பற்றி கொள்ளுப்பா, உறுதியா பற்றி கொள்ளு. நீ திவ்ய சுபாவத்திலே பங்கடையும்படியாய், பரம அழைப்புக்கு பங்குள்ளவளாகும்படியாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் பங்குள்ளவளாகும்படியாய், பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவளாகும்படியாய், கிறிஸ்துவனுடைய பங்கு நமக்காக இருக்க வேண்டும். அது எதை கொடுக்கும்னா, நான் சொல்லுவேன், நீ ஆரம்பத்திலே கொண்டுள்ள விசுவாசத்தை உறுதியாய் நீ பற்றி கொண்டிருப்பாயானால், ஆரம்பத்தில் இருந்த பக்தி, ஆரம்பத்தில் இருந்த ஜெப வாழ்க்கை, ஆரம்பத்தில் இருந்த ஸ்தோத்திரத்தினுடைய வாழ்க்கை, ஆரம்பத்திலிருந்து உனக்கு இருந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் சபை மேல உனக்கு இருந்த விசுவாசம், கர்த்தர் மேல உனக்கு இருந்த விசுவாசம், இந்த ஆரம்பத்தில் பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை நீ விட்டு விடாம இருந்தானா, கிறிஸ்துவத்தில் எல்லாவற்றுக்கும் நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். நீங்க கவலை இல்லாம இருக்கணும்னு ஆண்டவர் இதை உங்களுக்காக பேசுகிறார். நீ வேலை செய்யற இடத்துல போராடாத, நீ வீட்டில் போராடி போராடி உன் வாழ்க்கையை நடத்தாது, அது சாபம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையில நீ போராடுவையானால் சாபம். கர்த்தர் கொடுத்த வீட்டுகளை நீ போராடுவையானால் அது சாபம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத வீட்டிலே நீ சபிக்கிற வார்த்தை உனக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த படிப்பிலே உனக்கு சபிப்பினுடைய வார்த்தை இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வேலையிலே சபிப்பு வாழ்க்கை இருக்கக்கூடாது.
கர்த்தர் கொடுத்துல உறவில் சபிக்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் கொடுத்துல எல்லாம் எதோடு கூட நம்ம போராடக்கூடாது. கவலை இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும் என்பது எனக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான பிள்ளைகளை, ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை உறுதியாக பெற்றுக்கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக நாம் இருப்போம். ஆண்டவரே, இந்த பங்கை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாக பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபை சமாதானம் சந்தோஷம் கர்த்தாவே பரிசுத்தமும் நீர் கொடுத்த யாவற்றிலும் போராட்டம் இல்லாத கவலையற்று இருக்கிற வாழ்க்கையை கொடுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கவலை இருக்கணும், ஒரே ஒரு போராட்டம் இருக்கணும். உம்முடைய திவ்ய சுபாவத்தை நிறைவேற்றுகிற ஒரு போராட்டத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஆண்டவரே, குறைவோடு இருக்கிற பிள்ளைகளை நிறைவாக்குங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பலவீனப்படுத்துங்க. தகப்பனே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய திவ்ய வல்லமையின் சுகம் எங்களில் தரித்திருக்கும். போன வாரம் முழுவதும் கண்மணி போல போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே, ஏறுகிற போதும் இறங்குகிற போதும் உட்கார்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் எல்லா இடங்களிலும் என் ஜீவனை காத்து, என் பிள்ளைகளுடைய ஜீவனை காத்து, சபையாருடைய ஜீவனை காத்து இம்மட்டும் எங்களை நடத்தின தெய்வம் வருகிற நாட்களிலும் எங்களுடைய வாழ்வையும் ஜீவனையும் உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம், அவருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் அடையும்படி நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.